பசுமையாகவும் அமைதியாகவும் இருந்த ஒரு காட்டில் ஒரு முயல் ஒரு ஆமையுடன் நெருங்கிய நண்பனாக இருந்தது. முயல் வேகமாக ஓடக்கூடியது. அந்த முயல் தன்னால் எவ்வளவு வேகமாக ஓட முடியும் என்பதில் மிகவும் பெருமைப்பட்டது. ஆனா ஆமை நிதானமாகவும் மெதுவாகவும் செய்யும். எனவே ஒரு நாள் முயல் அந்த ஆமையை ஒரு பந்தயத்திற்கு சவால் விடுத்தது. இந்த 2 பேரும் ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரானாங்க. எல்லாரும் முயல் தான் ஜெயிக்கும்னு நம்பினாங்க. பந்தயம் தொடங்கியது. முயல் மிக வேகமாக ஓடியது. ஆமை மெதுவா சீராக நடக்க ஆரம்பிச்சது. முயல் ஆமையை விட மிகவும் முன்னால் இருந்தது. ஆனால் ஆமை தன்னம்பிக்கையுடன் படிப்படியாக முன்னேறி சென்றது. முயலுக்கு நான் ஜெயிச்சு விடுவேன் நம்பிக்கையா இருந்தது. அதனால் முயல் ஒரு மரத்தடியில் சிறிது நேரம் தூங்க முடிவு செய்து ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து சின்ன தூக்கம் தூங்கியது. ஆனா அந்த நேரம் முழுக்க ஆமை நிதானமாக தன் வழியில நடந்து போனது. முயல் விழித்தெழுந்த போது ஆமை கோட்டை நெருங்கி இருந்தது. முயல் ஓடி வந்தாலும் அது தாமதமாயிடுச்சு. பந்தயத்துல யார் ஜெயிச்சாங்க தெரியுமா? நம்ம ஆமைதான். ஆமை பந்தயத்தில் வெற்றி பெற்றது கதையின் நீதி. நீங்கள் எவ்வளவு வேகமாகவோ அல்லது வலிமையாகவோ